மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் வெறும் 23 வயது ஆகக்கூடிய பிரினிதி ஜெயின் அவங்க இந்த வீடியோவில் பார்க்க முடியும். உங்களால் ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கல்யாண நிகழ்ச்சி. ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கொலாப்ஸ் ஆகிறாங்க, விழுகிறாங்க, இறந்துடுறாங்க. கேட்டால் ஹார்ட் அட்டாக். வயசு வெறும் 23 தான். எந்த பெரிய கெட்ட பழக்கமும் கிடையாது. அவங்க ஒரு MBA கிராஜுவேட். இப்படியான எதிர்பாராத மரணங்கள் சிறு வயதில் ஏற்படும் போது ஒருவேளை கல்யாணம் ஆகிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்பம் இல்லாட்டி அவங்களுக்கு அப்புறம், அதாவது வீட்டில் ஆண் இறந்துட்டா இல்லாட்டி பெண் இறந்துட்டா, மீதம் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்காங்களே அவங்களுடைய வாழ்க்கைன்றது ஏறக்குறைய பெரிய லெவலில் ஒரு மோசமான நிலைமை நோக்கி நகருது. சமீபத்தில் ஒரு நிவேதிதா ராஜ் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க என்ன மாதிரியான திட்டமிடல் இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க எங்கே ஹனிமூன் போகணும், எப்படியான வாழ்க்கை வாழணும், எப்படியான வீடு வேணும், எப்படியான கார் வேணும், அவங்க தந்தை தாயிட்டிருந்து எப்படியான விஷயங்களை கேட்டு வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படியான வாழ்க்கையை எங்கே வாழ விரும்புகிறாங்க, அதில் ஆடம்பரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கே ஒழிய எந்த விஷயம் பொதுவாக இருக்கணுமோ அது இருக்கிறதில்ல. அது என்ன அப்படின்னா, அது அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு விபரீதங்கள் நடக்கிறது, எதிர்பாராத மரணங்கள் ஏற்படுதுன்னா அந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்க வேண்டிய செயல் திட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து இல்லை. இது அவங்களுடைய சுற்றுப்புறத்தில் யாராவது சொன்னாலுமே கூட, எடுத்துக்காட்டுக்கு அந்த ராஜ்ன்றவர் ரவீந்திரநாத் சொன்னாலுமே கூட, ஒரு இன்சூரன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது சொன்னாலே கூட, இன்சூரன்ஸ்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இங்கே அதிகம். பொதுவாகவே பெரும்பாலான கண்ட்ரிகளில் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்படுது. ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் கட்டாயமாக்கப்படலை. ஆனால் போதிய விழிப்புணர்வு இல்லை. எனவே எதிர்பாராத மரணத்திலிருந்து ஒரு குடும்பத்தை போதுமான அளவுக்கு பாதுகாக்கணும்னா முதலாவது நீங்கள் ஹெல்த்தில் அதிகமாக கவனம் செலுத்தணும். இன்னொரு பக்கத்து உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கணும். அதற்கு மிக முக்கியமானது டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எதனால் டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்குது அப்படின்னா, எந்த டேர்ம் வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ, எத்தனை காலகட்டத்துக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த காலகட்டத்துக்குள்ளே ப்ரீமியம் கட்டக்கூடிய நீங்கள் எதிர்பாராத நீங்கள் ஒரு மரணத்தை சந்திக்கிறீங்கன்னா 1லேருந்து 2 கோடி ரூபாயை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி உருவாக்குறாங்களே, ஒரு அடிப்படை பொருளாதார தடுமாற்றம் ஏற்படாமல் உருவாக்குறாங்களே, அதுக்கு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் யூஸ் ஆகுது. எனவே இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பற்றியான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இதை பற்றியான மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போலீங்கன்னா 51க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வழங்கக்கூடிய, மிக முக்கியமான நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள் வழங்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்ன அப்படின்ற விவரங்கள் தெரியும். அதோடு சேர்த்து ஆன்லைனில் எடுக்கும்போது சுமார் 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டேர்ம் இன்சூரன்ஸை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, ஒரு 10லேருந்து 20 வருஷம் இல்லை 30 வருஷத்துக்கு எடுத்து வைக்கிறீங்க. அந்த 30 வருடத்துக்குள்ளே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்த நபர் எதிர்பாராத மரணம் அடைகிறார் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு போதுமானதுக்கு 1லேருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்குது. அவர் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் எடுக்கிறான்னு பொறுத்தது. அந்த காலகட்டத்துக்குள்ளே எந்த கிளைமும் அவர் பண்ணலை, எதுவும் அசம்பாவித சம்பவம் நடக்கலை, இல்லாட்டி மரணங்கள் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அது பே அவுட் ஆகாது. பொதுவாக டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவும் குறைவான விலையில் கிடைக்கும். மற்ற இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடியது. அதுக்கு டேர்ம்ஸும் ரொம்ப ரொம்ப எளிமையாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, ஒரு லோ ப்ரீமியம், எடுத்துக்காட்டுக்கு மாதம் 695 ரூபாய் கட்டுறது மூலமாக ஒரு 2 கோடி ரூபாய்க்கு நம்ம இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸை கவர் பண்ண முடியும்னா அதை எடுத்து வைக்கிறது புத்திசாலித்தனம். இதில் 100% கிளைம் கேரண்டியோட நிறையா இன்சூரன்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இதில் நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறது மூலமாக 24 மணி நேரமும் 7 நாளும் இந்த கிளைம் அசிஸ்டன்ஸ் இருக்கு, அது போதுமான அளவுக்கு ஒரு சப்போர்ட் உண்டு. இந்த டேர்ம் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத 59க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு இதில் கவரேஜும் இருக்குது. இந்த மாதிரி கவரேஜ், அதோட ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவு, அது எவ்வளோ நமக்கு அமௌண்ட் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு நிறுவனத்தையும் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துட முடியும். இதில் ஏஜென்ட் சம்மந்தம் வச்சுக்கோங்க, வேறு எப்படி நம்ம போகிறோம்னா அதை நம்மளால் ஒரே ஒரு ப்ராடக்ட் இல்லை 2 ப்ராடக்ட் தான் பார்க்க முடியும். இதில் சுமார் 51 ப்ராடக்ட் இருக்குது. 51 நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ப்ராடக்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அதனால் இதை கம்பேர் பண்ணவும் முடியும். இதில் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து சுமார் 1.5 லட்சம் வரைக்கும், சுமார் 1.5 லட்சம் வரைக்கும் 80D கீழே வரதுனால இதில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் உண்டு. ஆன்லைனில் எடுக்கும்போது சப்போஸ் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு உங்களுடைய தகவல்கள் முழுமையாக பரிசோதனை செய்ய வேண்டியிருக்குன்னா அவங்க நேரில் வரதும் உண்டு. எனவே ஆன்லைன் எடுக்கிறன்றது ஒரு எளிமையான விஷயம். அது தேவைப்படும் பட்சத்தில் ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள் வீட்டு நோக்கி வருவாங்க. இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, அந்த டேர்ம் இன்சூரன்ஸ், அதில் ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்து வைக்கிறீங்க, ப்ரீமியம் கட்டுறீங்க, அவருடைய நாமினி யார், அந்த ப்ரீமியம் கட்டக்கூடிய நபருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருது, அவருடைய அந்த குறிப்பிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது அந்த நாமினிக்கு போய் சேர்ந்துடும். இதில் எந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடக்குதுன்னா அதற்கான அமௌண்ட் வந்து அந்த நாமினிக்கு போயிடும். இதே நீங்கள் ரிட்டர்ன் ஃபார் அ ப்ரீமியம் டேர்ம் பிளான் வச்சுக்கோங்க, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறீங்க, அந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் எதையுமே கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த டோட்டல் ப்ரீமியம் அமௌண்ட்டில் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும்.
இதற்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல, ஒரு மாதம் ரூ. 695 வைக்கிறது மூலமாக, அதாவது இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிற மூலமாக 2 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால இந்த டேர்ம் இன்சூரன்ஸை எடுக்க முடியும். நீங்க 2000 கட்டுற பத்தலனா இந்த ரிட்டர்ன் ஃபார் த பிரீமியம் இருக்குல்ல, இந்த பிளானை ஆட் பண்ணிக்க முடியும். எனவே இதை கூடுதலா நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம். டேர்ம் இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் டிஆர்ஓபி இதை பொறுத்த வரைக்கும் நீங்க 100% அதற்கான பிரீமியம் அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும். அதுல மைனஸ் ஜிஎஸ்டி கழிச்சுடான்னு வச்சு. எனவே இந்த மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் 100% உங்களுடைய அந்த பிரீமியம் அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகும் வித் நோ அடிஷனல் காஸ்ட். இதை நம்ம ஆன்லைன் வாங்குறதுக்கு பெரிய கன்வீனியன்ட் என்ன அப்படின்னா, முதல் டைம் மிச்சம், இன்னொன்று என்னன்னா ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது, அதோடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்க முடியும். அதோட மிக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். ஏன்னா எது கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். பேப்பரில் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று சொன்னாங்க, இங்கே ஒன்று சொன்னாங்கன்னு சொல்ல தேவையில்லை. எனவே எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். எனவே டைம் மிச்சம், எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும், ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் அடுத்து மிக முக்கியமாக அடிஷனலாக வருது என்ன அப்படின்னா, அந்த ரைடர்ஸ்க்கான விஷயங்கள். ரைடர்ஸ் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஆக்சிடென்ட் டெத் ஆகுது, அதுக்குன்னா ரைடர்ஸ்க்கு தனியாக அது அடிஷனலாக சேர்த்துக்க முடியும். அதை அடுத்து ஒருவேளை ஆக்சிடென்ட் பெர்மனண்ட்டாக ஒரு உடல் ஊனம் ஏற்படுது அப்படின்னா அதற்கும் அதில் அடிஷனலாக ரைடர்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. ரைடர்ஸ்க்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் உருவாகுது, அதற்கும் ஆட் பண்ண முடியும். இன்கம் பெனிஃபிட்ஸ் சார்ந்த ரைடருக்கு வேணும்னா அதுக்கான ஆப்ஷனும் உண்டு. எனவே நீங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா ரைடருக்கு அடிஷ்னலாகவே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதையும் தேர்வு செய்ய முடியும். எனவே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்டுள்ள 51 நிறுவனங்களில் என்னென்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, அதோட வகைகள் என்ன, அதில் அடிஷ்னலாக என்னென்ன ரைடர்ஸ்க்கு சேர்க்க முடியும், அது நமக்கு எந்த வகையில் தேவை, இதையெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். எனவே இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பான நிலைமையில் வைக்க விரும்புகிறீங்க, எந்த நிலைமையிலுமே ஒரு பொருளாதார தடுமாற்றம் உருவாகம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, என்னை கேட்டீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கிறது அவசியம். அந்த வகையில் இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களுடைய பட்டியல் இருக்கும். அதில் எந்த நிறுவனங்கள் எப்படியான வகையான டேர்ம் இன்சூரன்ஸ் தராங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதோட மிக முக்கியம், நீங்கள் ஆன்லைனில் எடுக்கும்போது 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு.